நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என் கூட குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் தான் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீண்ட நாளுக்கு அப்புறம் நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன டாபிக் எனக்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்க சார், தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு அதிசார பயிற்சி பலன்களை பத்தி இப்போ 12 ராசி என்பவர்களுக்கும் பார்க்கலாம். ஓகே சார். குரு அதிசாரம்னா என்னன்னு சொல்லிருங்க சார் ஃபர்ஸ்ட். குரு அதிசாரம் அப்படின்னு சொல்லும்போது என்ன கேட்டீங்கன்னா, சூரியனுடைய நீள்வட்ட பாதை அதிகமாக சில வருஷங்கள் குரு வந்து வேகமா நகரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அந்த வேகமா நகரும் போது பாத்தீங்கன்னா சில மாதங்கள் அவருடைய ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்வதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதுதான் அதிசாரம்னு சொல்லுவோம். அதிசாரம்னா வேகமாக நகர்வது அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா கடக ராசியில் குரு இருக்காரு, அது அதிசாரமாகி சிம்ம ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு. இந்த பயிற்சி வந்து அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி நடக்க போகுது. அதில் இருந்து அடுத்த ஜனவரி மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் சிம்ம ராசியிலே இருந்து ஒரு மினி குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். அந்த பயிற்சிக்கான பலன்கள் 12 ராசி என்பவர்களுக்கும் கண்டிப்பா நடக்க போகுது. கண்டிப்பா சார். ஒவ்வொரு நேயர்களுக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார். கண்டிப்பா சார். நம்மளோட இலக்கெல்லாம் இங்க இருந்து அங்க போகணும், சின்ன வெற்றியா இருக்கும். ஆனா நம்ம கும்பராசி நேரி மட்டும் பாத்தீங்கன்னா சூரியனே இப்ப தொட்டலாமா அப்படிங்கிற நினைப்பு இருக்கிற ஒரு உச்சத்துல இருக்கிற ராசினா கும்பராசிரியர்கள் தான். அவங்களுக்கு இந்த குரு அதிசாரம் எப்படி சார் இருக்கு? நீங்க சொன்ன மாதிரி சூரியனை தொடக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இந்த காலகட்டம் இருக்கும். ஏன்னா கும்பராசி என்பவர்களுக்கு இப்போ லாஸ்ட் 1.5 வருஷமா என்னென்னோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. தரையில் புரண்டு பார்க்குறாங்க, வானத்தில் பறந்து பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்காமல் இருக்குது. ஆனால் இந்த குருவின் அதிசாரம் ராசிக்கு 7ஆம் இடத்துல வர்றதுனால இவங்க நினைக்கக்கூடிய இலக்கை சாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இவங்க என்ன பிளான் பண்ணாங்களோ அதெல்லாம் லைஃப்ல நடக்கக்கூடிய ஆரம்ப காலமாக இந்த காலம் இருக்கும். கண்டிப்பா சார். நான் கும்பராசியில் இருக்கேன், பொறுமையா நானும் போய்கிட்டே இருக்கேன். நிறைய விஷயங்கள்ல என்னோட ஃபேமிலி ஆகட்டும், ஜாபா இருக்கட்டும், என்ன எல்லாரும் சோதிச்சு பாக்குறாங்க. இந்த இதுல இருந்து எனக்கு விடுதல் கிடைக்கும். 100% நடக்கும். ஏன்னா இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க லைஃப்ல எந்த சேஞ்சஸுமே நடக்கல. நிறைய கும்பராசி என்பவர்கள் இப்ப ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்துல இருக்காங்க. முக்கியமா காதல்ல தோல்வி. அந்த காதலில் தோல்வி அடைஞ்சதுனால என்னென்னா வாழ்க்கையே இழந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி கல்யாண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, ஒரு பிரிவினை, 2 பேருக்குள்ள சண்டை, அதனால் லைஃப்பை நம்ம தொலைச்சிட்டோமோ, நம்ம பெரிய இலக்கோட வாழ்க்கையை வாழ்ந்தோம், கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. அதே போல் நிறைய இடத்துல கடன் வாங்கிட்டு அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்குது. ஏன்னா கடன் வாங்கி நாளைக்கு கட்டிடலாம், அடுத்த மாதம் கட்டிடலாம் நினச்சி வாங்கியிருப்பாங்க. ஆனால் அடுத்த மாதம் கட்ட முடியாதனால என்ன நிறைய கெட்ட பேர் வந்திருக்கும். அந்த நிலைமை எல்லாமே வாரி காதலில் வெற்றி பெறக்கூடிய நேரம், திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்பட்டு அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு, அதே மாதிரி பண வரவுகள் வந்து அதன் மூலமாக கடன் பிரச்சனைகளை தீர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெயர் புகழ் வாங்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கு. கண்டிப்பா சார். எனக்கு பணம் வந்துருச்சு, நான் இப்போ எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஒரு வீடு வாங்கினா, இல்லை ஒரு ஷேர் மார்க்கெட்ல போறேன், இல்லை நான் வெளிநாட்டு போய் வேலை வாய்ப்புகள் தேடுறேன், நான் பண்ண சரியான டைம் ஆயிடும். 100% நல்ல நேரம். ஏன்னா இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குருவின் அதிசாரம் ஆனதுக்கப்புறம் என்னன்னா ஒரு தெளிவான சிந்தனை வரும். இவங்க இத்தனை நாள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே 0 தான், நெகட்டிவ் தான். இதுக்கப்புறம் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பெரிய குரோத்தாக இருக்கும். அது இடமா இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், கிரிப்டோ கரன்சியாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள், ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப்பில் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த அதிசாரத்துக்கு அப்புறம் தான் நடக்க போகுது. அதுக்கப்புறம் தான் அது வெற்றியை கொடுக்க போகுது, லாபமாக மாறப்போகுது. ஓகே சார். எனக்கு குழந்தை வாய்ப்புகள் இந்த டைமில் கிடைக்குமா? 100% குழந்தை வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு முக்கியமான ராசியில் இந்த கும்பராசி என்பவர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து எதுவுமே சக்ஸஸை கொடுக்கல, ஃபெயிலியர் தான் கொடுத்துருக்கு. நான் பெரிய டாக்டர்கிட்ட போனேன், ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்த்தேன், பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேன், அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா எனக்கு செலவு பண்ணதான் மிச்சம், என் உடம்பு போனதான் மிச்சம், ஆனால் குழந்தை பிறக்கலைன்ற ஒரு எண்ணங்கள் இவங்களுக்கு இருக்குது. இவங்க என்ன பண்ணும், அக்டோபர் மாதம் 31ஆம் தேதிக்கு அப்புறம் அதிசாரத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் போனாங்க அப்படின்னா 100% சக்ஸஸ் கொடுக்கும். கண்டிப்பா சார். இவங்க கவனமா இருக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்னதான்? இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரக்கூடிய ஒரு நேரம். அந்த மாற்றம் வரும்போது என்ன பண்ணணும்னா அதை தக்க வச்சுக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். திருப்பி நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு திருப்பி போய் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்காமல் சேஃபாக
எப்படி லைஃப்பில் சேஞ்சஸ் வருதோ அந்த சேஞ்சஸ் அப்படியே அது போகிற போக்கில் எடுத்துகிட்டு போனாங்கன்னா பிரச்சனைகள் கிடையாது. சேஞ்ச் வருதுன்னு உடனே சடனாக இவங்க வந்து 5th கியரில் போனாங்க அப்படின்னா பிரச்சனைகளை திருப்பி சந்திப்பாங்க. கவனமாக இருக்கணும். கண்டிப்பா சார். நீங்களும் உயரிய எண்ணங்கள் கொண்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப அருமையா பேசுனீங்க சார். நன்றி சார்.